அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சாரணைக்கீரையை வச்சு பருப்பு கடையல் செய்ய போகிறேன். சாரணைக்கீரை இதை விட்டு தோட்டத்தில் கிடச்சிச்சு. அதை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு வந்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். நாங்கள் எப்படி செய்கிறது பார்க்கலாம். பருப்பு நான் வேக வச்சுருக்கேன், நல்லா வெந்திருக்கு. வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். பருப்பு வேக வச்ச பாத்திரத்துலேயே நான் தாளிப்பு வச்சுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சின்னதாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 1 பெருசாக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கு. இதை சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கலரி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், இப்போ சாரணைக்கீரையை சேர்த்துக்கணும். கிளறி விட்டுருவோம். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஜீரகப்பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கீரை நல்லா வெந்திருக்கு. இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கிளறி பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தானது.